அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அதுவும் பெண்கள் அவசியம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல சமையலறையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான ஒரு குணாதிசயங்கள் உண்டு என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அது அனைத்து பொருட்களுமே ஆன்மீகத்துடனும் தொடர்புடையதாகவே இருக்கின்றது. இது வீட்டுல இருக்கும் கெட்டது எல்லாம் நீங்கி நல்லவை நடக்க இந்த பொருட்களை நாம நிலைவாசலில் எந்த முறையில் கட்டி தொங்கவிட்டால் அது நமக்கு நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே எல்லோருமே அவரவங்க வேலைகளாக இருக்கட்டும், இல்லை தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கட்டும், தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், பண கஷ்டம், வறுமை, இது தோல்வி, மற்றவர்களிடமிருந்து அவமானம், இது எல்லாமே எந்த வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாமே நீக்கி நம்மளுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்க வைப்பதற்கு இந்த பரிகாரம் ரொம்பவும் பேர் உதவியாக இருக்குங்க. பொதுவாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் பழமொழி சொல்வதை நம்ம கேட்டிருப்போம். உபகாரம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லுவாங்க. வீட்டில் பெரும்பாலும் தேவையற்ற இரும்பு, அதுபோல் ரப்பர், இதை மாதிரியான பொருட்களை, குப்பைகளை நாம வீட்டு காம்பவுண்டுக்குள் போடக்கூடாதுங்க. அதை உடனே அந்த குப்பைகளை நாம அகற்ற வேண்டும். அந்த குப்பைகள் தான் நமக்கு உபத்திரம் செய்வது என்று நம்ம இந்த பதிவில் சொல்லலாங்க. நம்மளுடைய சமையலறையில் அடுப்படியில் நம்ம இருக்கக்கூடிய நிறைய பொருட்களுக்கு தெய்வீக சக்தி என்பது அதிகமாக உள்ளதுங்க. அதுல முதலாவதாக இருப்பது மிளகு. மிளகு என்பது நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அதிகமாக தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. நினைத்த வேளையில் கொண்டு போய் நம்மளை அமரச் செய்யும் அற்புதமான ஒரு பொருள்க. நோய்கள் நீங்கவும் கடன்கள் தீரவும் கால பைரவருக்கு நாம மிளகு தீபம் ஏற்றி வந்தாலே அது ரொம்பவும் நல்லதுங்க. இப்படிப்பட்ட கருமையான இந்த மிளகை சிறிது எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் மங்களகரமான மங்களத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா, அந்த சுப மங்கள யோகங்களை கொண்டு வரக்கூடிய சுப காரியங்களை தடையில்லாமல் நடத்தி கொடுக்கும் இந்த மஞ்சளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. வீட்டில் மஞ்சள் நிறைந்திருக்க சிறிதளவு மஞ்சளையும் எடுத்து நம்ம 1-2 கிராம்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ஒரு 2 கிராம்பையும் எடுத்து, கிராம்பு பொதுவாக எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளுங்க. நல்ல சிந்தனைகளை நமக்கு அதிகரிக்க செய்யும். இதனுடன் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காயையும் 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பண வரவை நமக்கு அதிகரிக்கும், வீண் விரயங்களை முழுவதுமாகவே தடுக்கும் சக்தி உள்ளதுங்க. அதே போலதான் பட்டையும் பண வரவிற்கு தடைகளை ஏற்படுத்தாது, பாதுகாக்குங்க. லவங்கப்பட்டை சிறிதளவு இந்த பொருட்களோடு எடுத்துக்கோங்க. இந்த செழிப்பான வாழ்க்கை அமைய துணை புரியும், அதாவது இந்த பொருட்கள் எல்லாமே. அதற்கப்புறமா தெய்வீகம் அம்சம் பொருந்தி உள்ள மருதாணி விதைகளையுமே எடுத்துக்கொள்ளலாம் இந்த பொருட்களோடு. மகாலட்சுமியின் சாராம்சம் நிறைந்துள்ள இந்த மருதாணியின் விதைகளில் நோயில்லாத வாழ்க்கை தரும் அற்புத சக்தி உள்ளதுங்க. பிணிகள் எல்லாமே இல்லாமல் நீண்ட காலமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்க இந்த மருதாணி விதைகள் சிறிதளவு இந்த பொருட்களோடு எடுத்துக்கோங்க. இந்த பொருட்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிளகு, மஞ்சள், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மருதாணி விதைகள், இந்த 6 பொருட்களிலுமே குடும்பத்திற்கு தேவையான நேர்மறை பலன்கள் கொடுக்கக்கூடிய அதிகளவு சக்தி வாய்ந்த ஆன்மீக தன்மை இந்த பொருட்களில் ஒளிந்திருக்கின்றதுங்க. இவற்றை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சிவப்பு துணியில கட்டி அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. இந்த சிவப்பு நிற துணி ஒரு பட்டு துணியாக இருந்தால் ரொம்பவும் நல்லதுங்க. அந்த சிகப்பு நிற மூட்டையை கட்டி அதை கட்டும்போது சிகப்பு நிற நூலிலாலே கட்டிக்கோங்க. இந்த பொருட்களை 6 பொருட்களையுமே கட்டி அந்த பொருட்கள் வெளியே வராதபாறு நன்றாக கட்டி அதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்படி இந்த சிகப்பு துணியில முடிச்சு போட்டு கட்டுவது ஒரு நல்ல நாளில் சுப சுக்கிர ஓரையில வீட்டு பூஜை அறையில நம்ம வைத்து நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி அதற்கப்புறமா அதற்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அர்ச்சனை செய்து வீட்டில் நிலைவாசலின் மேல் நம்ம, அதாவது மேல்புறத்தில் நிலைவாசல் இருக்கும் இல்லையா, அதில் மேல்புறத்தில் யாருடைய தலையிலுமே அது தட்டாதவாறு அதன் நடுப்பகுதியில் ஒரு ஆணி அல்லது ஏதாவது ஒன்றில் அதை கட்டி வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி கட்டுவது
அதனுடைய பொருட்கள் வந்து 6 பொருட்களுமே 48 நாட்கள் இந்த பொருட்கள் நிலைவாசலில் அப்படியே வச்சிடணுங்க. இந்த பொருட்களை 48 நாட்களுக்கு அதுக்கப்புறமா அந்த பொருட்களை திரும்பவும் ஒரு புதியதாக இந்த 6 பொருட்களையுமே சேர்த்து அதை மாற்றிக்கொள்ளலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. இப்படி தொடர்ந்து நீங்க அதை கட்டி வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பணத்தால் வரும் தோஷங்கள் எல்லாமே விலகி நாம முழுவதுமாக வாழ்க்கையிலே சந்தோஷமாக நீடோடி வாழலாங்க. இந்த பதிவில் சொன்னபடி இந்த சமையலறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த 6 பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே நல்லது நடக்க முக்கியமான ஒரு பொருட்கள் என்றே இதை சொல்லலாங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.